சேவிங்ஸ் வந்து எல்லாருக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது குவைட் ரிஸ்கி. நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னும் கூட எக்கனாமியோட சிங்க்ரனைஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஆப்ஷன் இருக்குது. அதாவது கோல்டு அப்படின்றத நம்ம போயிட்டு கடையில் வாங்குற கோல்டை சொல்லலை, டிஜிட்டல் கோல்டு. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து அந்த சேவிங்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றினா கொஞ்சம் புரிதலை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கூட போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின்ஸ்ன்னு சொல்கிறதா இருக்கட்டும், கிரிப்டோ கரன்சி, இல்லை இன்னும் கூட நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சு ரியல் எஸ்டேட்டில் போடுறதா இருக்கட்டும், இடிஎஃப்பாக இருக்கட்டும், இத்தனை ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே முதல் புள்ளியாக நம்ம எதை தெரிவிக்கிறோம் அப்படின்னா பசங்களுக்கு முதல்ல ஃபண்டமெண்டல்ஸ் கிளியராக இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், அதாவது முக்கியமாக ஜென்ரேஷன் ஒய், ஜென்ரேஷன் Z, இவங்க தான் வந்து இப்போ சம்பாதிக்கிறவங்க. சம்பாரிச்சுட்டு உடனே அவங்களுடைய முடிவுகளை சரியாக எடுக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் ஃபண்டமெண்டல்ஸாக ஒரு 6-7 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு, ரியல் எஸ்டேட், கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி. இதில் அவங்க கரெக்டாக ஒன்னொன்றுத்துக்குள்ள ரிஸ்க் என்ன, ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்றத ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்க அடுத்த கட்டத்தை எடுக்கணும் அப்படின்றது பாயிண்ட்.